இங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றான். இப்ப அந்த பொண்ணுமே உன்ன போய் யாரா கல்யாணம் பண்ணிப்பாங்களா, நீ எவ்வளவு கேவலமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப அந்த பொண்ணை லவ் பண்ற அந்த பசங்களுமே இந்த பையனை வந்து பயங்கரமா அடிக்கிறானுங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுமே பார்த்துட்டு இப்ப அவங்க ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணி சொல்றான் நடந்த எல்லா விஷயத்தையும். இப்ப அந்த பையனுமே வந்து இந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடறான். இப்ப மறுநாள் இந்த பொண்ணு ரோடு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பையன் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே படிச்சிட்டு இருக்கிறத பாக்குறா. இதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்லி இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்காக புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு சரி இவனை பார்க்கலாமே சொல்லி வரா. இப்ப அந்த பையன் பயங்கரமா படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே உன்னால எல்லாமே பண்ண முடியும், இதெல்லாம் நான் உனக்காக வாங்கிட்டு வந்த புக்ஸ் சொல்லிட்டு கொடுக்குறான். இப்ப அந்த பையனுமே அந்த புக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். எனக்காக இதை வாங்கி வந்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான். இப்ப அந்த பையனுக்காக அந்த பொண்ணு சாப்பாடுமே கொடுக்குறா. சாப்பாடு சாப்பிட்டு ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பையனுக்கும் இந்த பொண்ணு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. இவன் எங்கெல்லாம் போனாலுமே சரி இந்த பொண்ணுமே அவனுக்காக எல்லா விஷயத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த பையனோட ஃப்ரெண்டுமே ஒரு இடத்துல போலீஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு இவன் அடிச்ச அந்த பையனுமே வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது நீ எங்க இந்த பக்கம் வர லைசன்ஸ் எல்லாம் எடுன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட பேச இப்ப அவன் ஒரு பையன் வச்சிருப்பான். இந்த பையன் என்னதுன்னு சொல்லி கேட்கறான். ஆனா இவனும் அந்த பைக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது இவன் எடுத்து பார்த்தா அதுல கஞ்சா இருக்கு. இப்ப இந்த விஷயத்த அவனோட ஃப்ரெண்டுக்குமே சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வீட்டுக்குமே சொல்றான். இப்ப அந்த பொண்ணுமே அவங்களோட ஹஸ்பண்ட் பக்கத்துக்காக வரா. இப்ப அவன் அந்த போலீஸ் கிட்டயுமே என்னோட ஹஸ்பண்ட விட்டுருங்க, அவர் தெரியாதனமா இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றான். இப்ப அந்த நேரம் அந்த பையனோட ஃப்ரெண்டுமே வரான். இப்ப அவன் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரதை இந்த பொண்ணுமே பாக்குறா. அன்னைக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ண பையன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறானான்னு சொல்லிட்டு இவளுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப அவளுமே அவனோட கால்ல விழுந்து தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிரு, அவன் தெரியாம பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிரு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இந்த பையனும் நான் ஒரு இப்ப போலீஸ் அதிகாரியா இருக்கேன், என்னோட வேலை என்னவோ நான் அதுதான் செய்ய முடியும், இப்ப நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடறான். இப்ப இந்த பொண்ணுமே நாம தான் அன்னைக்கு தெரியாதனமா தப்பு பண்ணிட்டோமோ, இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி வருத்தமும் படுறா.